திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் பாடல் 192. சென்று உணர்வான் திசைப்பத்தும் திவாகரன், அன்று உணர்வால் அழைக்கின்றது அருகிலர், நின்று உணரார் இந்நிலத்தின் மனிதர்கள், பொன்று உணர்வாரிற் புணர்க்கின்ற மாயமே. அதாவது திவாகரன் அப்படிங்கிறது சூரியன். இது 10 திசைக்கும் சென்று தனது ஒளியால் தன்னையும் காமிக்குது, மற்ற பொருட்களையும் காமிக்குது. அதுபோல் இறைவன் தனக்குள்ள நம்ம உயிருக்கு உயிராக உள்ளே இருந்து நம்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை செயல்பட வைக்கிறான். தன்னை மறைத்து கொண்டு உலக பொருட்களை காமிச்சு செயல்பட வைக்கிறான். அப்படிங்கிறத இந்த உயிர்கள் உணராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன மாயம்? இந்த சிவன் பெத்தத்தில் நமக்கு கருவி காரணங்கள் மூலமாக உணர்வை உயிருக்கு கொடுக்குறான். இந்த உணர்வை நிலையானது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அந்த உணர்வு நிலையாமை அப்படிங்கிறத உணராமல் இருக்குதே, இது என்ன மாயம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். அடுத்த பாடலில், மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை, கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஈரும் பிறப்பும் ஓராண்டு எனும் நீரே அப்படிங்கிறார். இந்த பட்டு நூலை சிக்க எடுத்து கரை வச்சு அழகாக நெஞ்சு கொடுத்தா அந்த பட்டாடையை நல்லா பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அது நாள் ஆக ஆக நஞ்சு ஒரு நாள் கிழிஞ்சு போயிடும். அது இன்னும் அந்த பட்டாடை எப்படி கிழியுதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்நாளும் வயது கூடி கூடி கிளப்பருவம் அந்த கருப்பான முடியெல்லாம் வெல்ல முடியாத மாதிரி நம்மளும் அழிஞ்சு போவோம் அப்படிங்கிறத உணராமல் இருக்குங்க. சூரியன் மறைந்து தோன்றுவது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உயிர்கள் அதை நம்மளுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் கழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அறியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். திருச்சிற்றம்பலம்.